நண்பா நம்பி இன்னைக்கு ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலை எதிர்பார்த்தாங்க. தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நாம எதிர்பார்த்தோம்னா தீர்ப்பு வரலங்க. எல்லாம் சென்சார் போர்டு ஆதரவாக தீர்ப்பு போயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தனி நீதிபதி பிடி ஆஷா உத்தரவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த ஜனநாயகம் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த தீர்ப்பு இப்போ இரு நீதிபதி அமர்வு பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. திருப்பி நீங்கள் நாங்கள் தனி நீதிபதிக்கு உத்தரவு நீங்கள் அங்கே போயிட்டு மறுபடியும் கேஸில் ஃபைல் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. மறுபடியும் முதல்ல சுத்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இழுத்தடிப்பாங்க, இது எல்லாருமே எதிர்பார்த்ததான். ஒன்று தெரிஞ்சு போச்சு, இதில் அரசியல் இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எலெக்ஷனுக்கு பிறகுதான் வரும். இப்போ நம்ம பசங்களோட மைண்ட் என்னன்னா, படத்து மேல இல்ல அரசியல் மேல வந்தாச்சு. இன்னும் நீங்க ரசிகர் மனநிலையுமே இருக்கு நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்படி நாங்க இல்ல. நாங்க எப்போ முடிவு பண்ணிட்டோம், படத்தை எப்போ வேணாலும் கொண்டு வாங்க, எலெக்ஷன் பிறகு ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க கொண்டாடிக்கிறோம், அப்போ பார்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் அரசியல் பார்த்து அரசியல் பக்கம் போயிட்டோம். தலைவர் எங்க மீட்டிங் போடுறாரு, தலைவர் அடுத்து பிரச்சாரம் எப்போ பண்ண போறாரு, தலைவர் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, இப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நாங்கள் விசில் சின்னதாக ஒரே நாளாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்க வச்சுட்டோம். அதுவும் பெரிய விஷயம்தான். அதே மாதிரி மக்கள் அடுத்தடுத்து தலைவர் எங்கெங்கே பேச போறாரு, என்னென்ன அறிக்கை விட போறாரு, அடுத்த மீட்டிங் எப்போ யாரை வளர்ப்பாங்க, என்னென்ன அது பண்ண போனாங்க அப்படின்னு அதில் நாங்கள் போயிட்டோம். இனி படத்து மேலே ஆர்வம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. நீங்கள் எப்போயே ரிலீஸ் பண்ணீங்க, நாங்கள் பார்த்துக்கோமியா. அடுத்தடுத்து நாங்கள் அரசியல் பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ தளபதி விஜயை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த கட்சி தள்ளிட்டாங்க. ஏன்னா தளபதி விஜயை பார்த்து பயந்துட்டாங்க. தளபதி விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாக போயிருக்கனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் தளபதி விஜய் எதிர்க்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனால் தளபதி விஜய் எதுவுமே அமைதியாக இருந்தா ஃபீல் பண்ணி